ஆட்சிக்கு உடனே வரி உயர்த்தப்பட்டுட்டாங்க, விலைவாசி உயர்ந்தாச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய பெயரிலே 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதே போல எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்று வருகின்ற பொழுது பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். எப்ப பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராக இருந்தால் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல மரம் ஏறும் தொழிலாளர்கள் அந்த மரம் ஏறுகின்ற தொழில் ஈடுபட்டுகின்ற போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மரம் ஏறும் தொழிலாளிக்கு உபகரணங்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். கட்டுமான தொழிலாளர்கள் அந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியிலே சாலை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிதாக அவள் கடை திறக்கப்பட்டால் அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டி கடன் கொடுக்கப்படும். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏறைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் அவெல்லாம் வீட்டிலிருந்து வெளியில் வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட நம்முடைய சிறுபான்மை மக்கள் அவர் சுய தொழில் தொடங்குவதற்கு முன் வந்தால் வட்டிலா கடன் அவர்களுக்கு வழங்கப்படும். சுயமாக அந்த இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், ஏனைய சிறுபான்மை பெண்கள் வீட்டிலிருந்தே தொழில் தொங்க வட்டிலா கடன் வழங்கப்படும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.